மேடையில பார்த்திருக்கேன். தம்பி என்னப்பா நீ உட்கார, அண்ணன் செய்யறேன், நாளைக்கு வா. ஆனா ஒன்ன போல அழகிய நான் 4 மாசம் பார்க்கலடி. 4 மாசம் பார்க்கலையே. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு உள்ள வந்துச்சு, 3 உள்ள தாயி. அன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு டான்ஸ் இல்லாம ஒரு கிழட்டு முண்டையை கூட்டு வந்தாங்க. அதையும் நான் தடவிக்கிட்டு இருந்து செம்ம பிகர்ந்தேன் சொன்னேன். ஆக மொத்தம் எல்லாருமே ஒரு வயிற்றுக்காக பொழப்பு நடத்துறேன். ஏன் வந்தாலும் வாடி மதுரை போனாலும் போடி சக்கர போயெல்லாம் வந்தாலும் வாடி மதுரை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஓசு இருந்தாலும் கப்புளிங்கி கிடைக்காது. இது என்ன பாட்டு? நான் உன்னைய ஒண்ணுமே சொல்லலத்தா. எங்க அண்ணன் தம்பி கஷ்டத்தை மேடையில பாடுறேத்தா. கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் BMW கார் இருந்தாலும் குடிக்கிறதுக்கு சரக்கு இருந்தாலும் எவனுக்கு கப்புளிங்கி அமையலையே. சுண்ணாம்பு தடவுன்னா வெத்தலை ஓடு, சுண்ணாம்பு தடவுன்னா வெத்தலை ஓடு. புதுக்கட்டை பட்டி கடற்கரை வெத்தலை போடு. நாத்து நட்டு நடவு நட்டு கோயிலா புள்ள வாரா நாடகத்துக்கு வேதனைப்பட்டு வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிழட்டு பைய இன்னைக்கு பச்சை பிள்ளைய போறான் கிழட்டு கூதி மயங்க. ஒரு சிலர் பாலிய வன்கொடுமை பண்றாங்க. அவங்க ஓசா நறுக்கணும்டா டொங்காஸ் அப்படி சொல்லி என் சிங்கா குட்டி பச்சை துண்டு போட்டு இருக்கும் சம்சாரி. பச்சை துண்டு போட்டு இருக்கும் சம்சாரி. விவசாயத்தை பார்க்க வேணும் சம்சாரி. பச்சை துண்டு போட்டு இருக்கும் சம்சாரி. ரோஜா பூவா இருந்தா மண்டையில வைக்கலாம். ரோசா பூவா இருந்தா மண்டையில வைக்கலாம். மல்லிகை பூவா இருந்தாலும் மண்டையில வைக்கலாம். மல்லிகை பூ இருந்தாலும் மண்டையில வைக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல தமிழே மாறிய அறிவாளி யாரும் கிடையாது. குண்டிக்கு போட்டு செருப்ப போட்டு உக்காறேன். அட குண்டியில செருப்ப போட்டு உக்காறேன். மட்டி ஓட்டு 4 நாளா சும்புறேன். சூப்பர். கோயிலா ஒரு கைதட்டு கொடுங்க. அருமை. ஆண்கள் இந்த நாடகத்திலே எப்படி வேணா நடிக்கலாம், என்ன வேணா பேசலாம். எங்க அண்ணன் தம்பிகளே, நீங்க என்ன வேணான்னு கேட்கலாம், உரிமை இருக்கு, பேசலாம். நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம். ஆனால் நாடக கலை மட்டும் கிடையாது. எத்தனை கலையில் மானம் பெரிதல்ல, தன்னுடைய குழந்தை குட்டிகள் குடும்பம்தான் பெரிதென்று பெண்கள் அந்த கலையில இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களையும் நான் தலை வணங்குறேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மதிப்புக்குரிய எத்தனை வீடுகளில் ஒளி தீபமாய் விளக்கரிய செய்து இரவு பகல் பாராமல் மழை என்று பாராமல் தன்னுடைய உயிரை பணை வைத்து பிறருக்காக மின்சாரம் தரக்கூடிய மின்சாரத்துறையிலிருந்து வருகை தரக்கூடிய அன்பு உறவுகளை வருக வருகன இரு கரங்கூப்பி வரவேற்கிறோம். மற்றும் மதிப்புக்குரிய ஊரே காக்கக்கூடிய எல்லை கருப்பு போல் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா. எப்பா யூனிட்டை தூக்கிட்டு எங்கேடா ஏறுற, சட்டி ஓட்டிருக்கானா? அதே மெயின். அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் சட்டி ஓடாமல் மேலே ஏறிட்டே ஓனர் லைட் அடிச்சுக்கிட்டு என்ன மயத்துக்கிட்ட கவட்டுக்குள்ளே கட்டிங் பிளேட் வச்சுருக்கேன்னு கேட்டார். அப்படின்னு தான் சொன்னேன், கட்டிங் பிளேட் இல்லையா, அது ஏன் பிறந்த பிளேடுன்ட்டேன். பற்றி அந்த காமெடி யோசிச்சேன், சிரிச்சிட்டிய.
மதிப்புக்குரிய இபி அதிகாரி ஐயா, காவல்துறை ஐயா, மேடைக்கு வாங்கய்யா. கப்ளிங் என்றால் என்னவென்றே என் தம்பிகளுக்கு தெரியவில்லை. இந்த மேடையிலே ஒரு அண்ணனா இருந்து என் தம்பிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன். கப்ளிங் என்றால் என்னவென்றால், கப்புக்குள்ளே இருக்கும் ஒரு மொபைல் லிங்க், அதை தொட்டால் தம்பி தெரியலன்னு சொல்லாத, நீ எதிர்த்து வீட்டுக்கு போடா. அண்ணனை அசிங்கப்படுத்தாதப்பா, முதல்ல வரவா. கப்ளிங் என்றால் அது ஒரு அது ஆனா என் தம்பியை மாதிரி நாட்டில் அறிவாளி யாரும் கிடையாது. எல்லாமே தெரியும், ஆனா கேட்டு அப்படியே மூட ஏத்திக்கிடுவாங்க. தவறில்லை. அழகான பெண்ணே, உனக்கு இன்னிலிருந்து நான் அண்ணே. அண்ணே. ஆனா ஒரு நாள் உன்னை நான் விழுத்தாட்டி தின்னேன். ஏன் அண்ணே? ஏன்? அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா என்றால் இந்த அண்ணங்கள் தான். பத்தியா, நான் ஏத்துக்கிட்டே எங்க அண்ணன் தம்பி ஏத்துக்கலவாரு. சரி, என் தம்பிகளுக்கு பூரா அண்ணி போடா. என் சுப்பிரமணி அண்ணே வேற என்ன சொன்ன? இந்த எங்க அண்ணே வருது. அண்ணே அண்ணே ஏன் அண்ணே அண்ணா அண்ணா இங்க பாருங்க, தப்பா பேசாதீங்க. உன்னை பேசலத்தா, தப்பா தவிர பேசக்கூடாது. நான் பேசவே இல்லை உன்னைய. ஏன்னா வேற பிள்ளையா இருந்தா நோத்தகமானு பேசுவேன். ஒரு அழகு வட்ட பிள்ளைய பேசினா அதுக்கு 500 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளை அழகு வட்ட பிள்ளையா இருக்கு, இந்த அறிவு கட்ட கோமாளி பையன் பேசுறேன்னு நான் உன்னைய பேசலை. இருந்தாலும் உங்களுக்கு லேசா ஊறுதா? என்னது? இல்ல வேர்வையில எதுவும் ஊறுதா? வேர்வையில வேர்வை தண்ணியே ஊறும். இந்த ஊறுதா? ஊரு இதான்னு கேளுங்க. நீங்க பாட்டுக்கு வேற ஏதாச்சும் கேட்டீங்கன்னா வேற பொருள் வந்துடும். ஊரு இதான்னா இதுதான், எல்லாமே நம்ம ஊரு, நம்ம மக்கள். உங்களுக்கு எந்த ஊரு? எங்களுக்கு வந்து மணப்பாறை பக்கங்க. உங்களுக்கு எந்த ஊரு? அப்போ உங்களுக்கு தொங்கி இருக்கணுமே. என்னது என்னது? களத்திலே மாங்கல்யம் தந்துனானே தொங்கி இருக்கணுமே. ஸ்ரீதர் ஐயரை காணாமே. இல்லங்க, இன்னும் கல்யாணம் ஆகலங்க. கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எங்களுக்கு ஆகல. பரவாயில்ல, குலுக்கு சீட்டு போடுவோம். யாருக்கு விழுகுதோ அவன் கொண்டு போய் ஷாட் போடு. காவல்துறை அதிகாரி, எனக்கு யாரே பிடிச்சிருக்கோ அவங்களே கல்யாணம் பண்ணுவேன். விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என் தம்பியில பாரு அண்ணே, நம்ம எல்லாரும் போனா ரூம் பத்தாதான். ரூம் வேணாம்டா, கருவல்ல வச்சுக்கிடுவான். இது என்ன கெடா சண்டையாடா? அண்ணே அண்ணே என்ன பேச போற? பேசு அண்ணே, வா சும்மா வா, சும்மா வா. விழா கமிட்டியே பயப்படுற? காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, கரண்ட் ஐயாவா, மின்சாரத்துறை. எங்க அண்ணன் அறிவாளிடா, கரண்டை கூப்பிடுண்டு. கரண்டை கூப்பிட முடியாது, சுவிட்சியை போட்டா எரியும். ஏய் நல்லா கவனிச்சு பாரு. இந்த இடத்துல சாணி கிடக்குன்னா இங்க காலை வச்சு பார்ப்பேன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன். அதே மாதிரி கரண்ட் வருதுன்னு சொன்னா அதை கையை பிடிச்சி பார்ப்பேன். சட்டார்னு அடிக்க அப்புறம் தான் சொல்லி ஆமா மச்சான் கரண்ட் வருதுன்றேன். இது ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். வெளிநாட்டில் சிங்கப்பூர்ல நடந்ததுப்பா. ஒரு சிறுவனை போட்டு சிங்கப்பூர்ல உள்ளவங்களை அடிக்கும் போது அந்த சிறுவனுக்காக 5 பேரை அடித்து அங்கே வீரனாக நின்றான ஒரு தமிழன். சமீபத்தில் நியூஸ்ல பார்த்தேன். இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது? என் தமிழை மட்டும் பயப்படவே மாட்டேன். மக்கா அவனை மாதிரி நான் பிறக்கவே முடியாது. பூரா என் சிங்கம், வீர உள்ள சிங்கங்கள்ல தான் எல்லாமே. எங்க அண்ணன் தம்பி எல்லாம். வாப்பா செல்லமுட்டி கோடாங்கி தங்கம்மாயே, நீ வந்தாலே 1000 2000 கொடுக்காம போக மாட்டேன். இன்னைக்கு 70 ரூபா கூட இல்லாம இருக்க. என் சிங்கம் வர போறாங்க. பப்ளு ஆனந்தராஜ் பயலுகடா. சீரகம் பாத்தி கட்டி தம்பி. என்னப்பா இரு, உனக்கு என்ன கரண்ட் வருதான்னு தொட்டு பார்க்க போறியா?
சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் தீவானா பெத்த மகன் அண்ண பொண்ணு நடைய பேசு மைக்கு ஆப்பா இருக்கு பாருங்க. செல்லம்பட்டி எங்க அண்ணே மூத்தவர், எங்க அண்ணே கோடாங்கி சார்பாக தங்கம்மா எங்க அண்ணே 200 ரூபா கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 300 ரூபாய் எதிர்பார்க்கிறேன். எங்க அண்ணே பாது சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் சீமானார் பத்த மகன். இது எப்படி இதை சாச்சி விட்டுருவேன். ஊதா கலர் லீடுனே, ஊதா கலர் ஏத்தி விடுங்க. ஏப்பாய் ஏ அன்னைங்களாய் இதை ஏத்துங்கப்பா அந்த தம்பிக்கு. மிருதங்க பேஸ் மைக்கு என்னடா 200 அந்த 50 ரூபாய்க்கு வந்துட்டேன் தம்பி.